என் பேர் கோவிந்த், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் இண்டோர் கிரிக்கெட் அசோசியேஷன். இப்போ கிளப் வேர்ல்ட் சீரிஸ் இலங்கையில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்றது. இதில் இந்தியன் இண்டோர் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் பங்கு பெற்றனர். மொத்தம் 17 நாடுகளிலிருந்து 9 நாடுகளிலிருந்து 17 அணிகள் பங்கு பெற்றன. இதில் இந்தியன் இண்டோர் அசோசியேஷன் சார்பாக ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் பங்கு பெற்று பெண்கள் அணி 2வது இடத்தை பெற்றுள்ளது, ஆண்கள் அணி 4வது இடத்தை பெற்றுள்ளது. எங்களது கோச் முரளிதரன் கோவிந்தராஜன் கடுமையான பயிற்சியால் இந்த வெற்றி கிடைத்துள்ளது. ப்ளஸ் நவீனா பெண்கள் அணியின் கேப்டன், பிரபாகர் ஆண்கள் அணியின் கேப்டன் நல்லா விளையாடி டீமை சிறப்பாக எடுத்துகிட்டு போய் வெற்றி பெற்று வந்திருக்கோம். அடுத்த வருஷம் முதல் இடத்தை பெறுவோம்னு சொல்லிட்டு நம்பிக்கை உள்ளது. தேங்க்யூ ஃபார் த போத் கேப்டன் அண்ட் நவீனா அண்ட் பிரபாகர், அண்ட் தேங்க்யூ ஃபார் த கோச் மிஸ்டர் பிரகாஷ். நன்றி. என் பேர் கோவிந்த்ங்க. மொத்தம் 17 டீம்ங்க, 9 கண்ட்ரிலேருந்து 17 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள் வந்து இந்தியன் இண்டோர் கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்து சோலா டீமாக யூப்ரோ வேர்ல்ட் சீரிஸ்க்கு ஸ்ரீலங்காவில் நடந்த டோர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம். 9 கண்ட்ரிஸ் வந்து 9 டீம்ஸ் வந்தாங்க. நாங்கள் வந்து செகண்ட் பொசிஷன் அடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம், ஜேபிஆர் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்ட் ஐஐசிஏ மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் முரளி சார் அண்ட் கோவிந்த் சாருக்கு வந்து நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். தென் கோச் வந்து பிரகாஷ் சார் அண்ட் ஜேபிக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் இண்டோர் கிரிக்கெட் டோர்னமெண்ட். புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபைனல்ஸில் வந்து ஸ்ரீலங்காவை மீட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். அவங்க வந்து யூஸ்வலாக ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வி ஆர் ஹோப்பிங் டு அகெயின் ஃபர்ஸ்ட். அவுட்டோர் டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலி என்னன்னா பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலி இண்டோருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னாலும் டக்குன்னு பண்ணணும். அவுட்டோருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் வந்து ஃபிட்னஸ் லெவல் வந்து அவுட்டோரை விட இண்டோருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த லெவல்ல காம்படிட் பண்ண முடியும். தென் வந்து ரியாக்ஷன் டைம் வந்து அதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இண்டோர் கிரிக்கெட் நம்ம விளையாடணும் அப்படின்னா வந்து அவுட்டோர் கிரிக்கெட், டென்னிஸ் பால் எதுனாலும் நம்ம வந்து சீக்கிரம் ஷைன் ஆயிடும். ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இந்தியா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதில் வந்து மோஸ்ட் ப்ரொஃபஷ்னலாக வந்து ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆடினாங்க. அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த டைம். எல்லாரும் ஒரே ப்ரொஃபஷன் நோக்கி போக முடியாது. அதாவது ஸ்போர்ட்ல டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் இருக்கு. எல்லாரும் ஒரே டிசிப்ளின்ஸா ஆட முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேம் மேல பேஷன். பட் வந்து முன்னாடி இருந்ததுக்கு கிரிக்கெட், இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதனால வி ஆர் ஹோப்பிங் ஸோ நாங்களும் வந்து மேலே வருவோம். ஏன்னா இப்போ வந்து சப்போர்ட் அதிகமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் விமன் அண்ட் மென் டீம் சேர்ந்து தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா யூப்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்ல மென் மட்டும் தான் நடத்தினாங்க. இப்போ செகண்ட் டைமே வந்து விமன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனால தே ஆர் டெவலப்பிங். அதனால நாங்கள் அது நாங்கள் இன்னும் எதுவும் அப்ரோச் பண்ணலை. இல்லை, அவங்களுக்கு தெரியாது. இன்னும் எதுவும் நாங்கள் அப்ரோச் பண்ணல. வி ஆர் ட்ரை டு இனிஷியேட். பிரபாகரன் சார். ஓகே, வணக்கம். இந்த யூப்ரோ சீரீஸ் வந்து கடந்த திங்கட்கிழமையிலேருந்து வந்து இலங்கையில் வந்து நடக்குது. அதுக்கு நாங்கள் லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளம்பி போனோம். போயிட்டு இந்த ஒரு வார காலமாக கிட்டத்தட்ட 9 கண்ட்ரிலேருந்து 17 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நாங்கள் வந்து 4th பொசிஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு சீரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸில் நாங்கள் வந்து ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித் சப்போர்ட் ஆஃப் கோவிந்த் சார் அண்ட் முரளி சாரோட சப்போர்ட்டில். ஆஃப்டர் நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸை எடுத்துகிட்டு வருவோன்றதை நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன். எல்லாருமே தமிழகத்துலேருந்து தான் சார். சாரி, இல்லை சார். இது வந்து ஆக்சுவலாக கிளப் சார். இந்தியன் இண்டோர் கிரிக்கெட் அசோசியேஷன் மூலமாக நாங்கள் போயிருக்கிறோம். ஸோ அந்த கிளப்பு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான இது ஃபர்ஸ்ட் டைம் தான். இதுதான் இப்போ தமிழகத்துலேருந்து, இந்தியாவிலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறோம்.
ஸோ இதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகணும், நிறைய பேர் வந்து இந்த கிரிக்கெட்டில் வந்து விளையாடணும், இந்தியன் இண்டோர் கிரிக்கெட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.